ஆனால் நம்ம அப்போ வெல்கம் பேக் டு கை விஜய் ஃபேன்சி. நீ வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆபி பேர் என்னதுரா? ஐயோ ஆபி பேர் பண்ணிட்டேனே. லக்ஸுரி சப்மெரின் டைக்கூன் இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நேரமாக நானும் ஒரு மணி நேரம் வந்துச்சுனாப்பா. ஓகே, அது லைட்டாக ஸ்டார்டிங் மட்டும் லைட்டாக லேக் இருக்கும். அது மட்டும் வந்து ஐயோ ஒரு வீடியோ கட் பண்ணால் இதெல்லாம் காட்டுவாங்க. பை பட்டன் பட்டனா வாங்கணுமா? என்னடா சொல்கிறீங்க? சவுண்டு சரியான அதிகமாக இருக்கு. சம்மதி கார். நான் கூட கார் தர போகணும்னு நினச்சேன். வாய்ப்பே அந்த பக்கம் 10 ரூபா. ஒருத்தர் ரூபாய்க்கு 6 ரூபா. சத்தியமா சீரியஸா கைஸ்? நான் 0 ஃப்ரீயாக வாங்கினேன் கைஸ். அவ்வளோ பெரிய இதுவை அது பேர் என்ன? சப்மெரினா? எனக்கு நான் வந்து சப்மெரின் லவர்னு கூட வச்சுருவாங்கண்ணே. இதெல்லாம் காட்டிகிட்டே இருக்குமா? கடுப்பாக இருக்குது. இந்த பை 1 more பட்டன் இருக்குல்ல, இதுதான். அப்பா போயிடுச்சுடா. பக் ஃபிக்ஸா? ஜூன் 2 பக்குலாம் இருக்கா இதில்? டுட்டோரியல் ரீபத் என்னது பேட்ஜஸு கார் ஷாப் ஃபிக்ஸ் பேன்ஸ்லிங் $11. எப்படா இருக்குது லைன்? தேங்க்யூ. $2 இருக்குது. மேலே இருக்கா 1K அவடே. எப்படா பக்கா? பரவ ஆட்டோமேட்டிக். ஓகே, 3 ஆகுது ஷெல்ஃபு. ஓகே ஓகே ஓகே. என்னடா 15 ரூபா 16 ரூபா இருக்குது. 20 தாண்ட மாட்டேங்குது. கவுச்சி பிக்சரு வாலு டோரு. ஐயோ அது ரோபாக்ஸே. ஆவா சரி, நான் நினச்சேன்டா. என்னடா இது? ஓ இந்த ரூம். அது ரூமு ட்ரெஸ்ஸிங் ரூம். பாத்ரூமா? ஏண்டா பாத்ரூம் எதுக்குல அவ்வளோ? பாத்ரூம் என்ன அவ்வளோ பெரிய கண்ணாடி? ஆவி ரக்கு லைட்ஸு மிரரு பிளான்ட்டு கவுச்சி வாலு டோரு விண்டோஸு பிக்சரு ஆஃபீஸ் டெஸ்க்கு பெட்டு டிவி காஃபி டேபிளு சோஃபா மிரரு லேண்டனு அங்கே ஒரு லேண்டனு ஷெல்ஃபு. காசு இல்லை. சூப்பர். ஏண்டா லக்ஸரி சப்மெரின்டா, அதுக்கு நீ இவ்வளோ லக்ஸரி அவன்டா பண்ணும். ஐயா டே, நாங்கள்லாம் வழியை காட்டுறோங்க. எங்ககிட்ட ஷார்ட்கட்டுக்கு நிறைய இடம் இருக்காதா? லைமா அடே 1K இப்போ தானே 2Kவா கேஸ்? அப்போ இந்த டைக்குள்ள காசுலாம் ஷாப்பை மேட்ரு போல. எவ்வளோ இது லைக்கு? என் பேர் போட்டிருக்கு. சி அதுக்கு மேலே என் பேர் போட்டிருக்கா? ஐப்ரோ தெர்மிக் பேக் துளசிரு டெலிபோர்ட்டடா. அடா பாவிங்களா, டெலிபோர்ட்டருன்னு தெரியாதுடா. ஐயோ ஆட்டோ பர்ச்சேஸ்லாம் இருந்துச்சுன்னா என்னது நான் எங்கேயோ போயிருப்பேன். என்னடா பேசிடுவீங்க கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை கைஸ். அதாவது அந்த கிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ஆட்டோ பர்ச்சேஸ்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா எல்லாத்தையும் அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம காசு மட்டும் கலெக்ட் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதே எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். நாளைக்கே பார்ப்போம். பிக்சரு ஆஃபீஸ் டெஸ்க்கு இதெல்லாம் எவன்டா கேட்டான்? ஃப்ளோரு இன்னும் ஃப்ளோரே போகல. ஒரு கீழுக்கானதா? ஸ்டேர்ஸு ரக்கு இந்த அம்மா துண்டு இடத்துக்கே அவ்வளோ கேட்டான். சும்மா பெரிய இடம் அவ்வளோ கேட்க போகிறாங்க. மினி அர்க்கேடா. அப்படியே அர்க்கேடெலாம் எவனா இந்த காலத்தில் வச்சுருக்கான்? அதுவும் சப்மெரினை ஓட்ட முடியுமான்னு கூட தெரில. முதல்ல இந்த சப்மெரினில் எவன் வாழ்கிறான்னு சொன்னாண்டி. உட்காரலாம் டைம் இல்லை. சரி ஹை சேரா? என்னடா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. பிக்சருன்றான். ஒரு கண்ணாடிக்குள்ளே ஒரு பொட்டியை வச்சா இப்போ பிக்சராடா? ஏன்னா எவன்னா உங்களுக்கு இப்போ ஆர்கேட் ரூம்லாம் கேட்டான்? ஏன்னா சொன்னான்னா என்னது ஸ்மால் ஆர்கேட். இதுவும் ஊரில் ஸ்மால் ஆர்கேடாடா?
ஆஃபீஸ் டெஸ்க் இங்கே அவன்டா கேட்டான் பிளான்ட்டு. ஓகே பிளான்ட் வைக்கிறது நல்லது. நான் பிளான்ட்டுக்கு எவ்வளோக்கான காசு செலவு பண்ணுவேன். ரேசிங் வாலு டே இது என்ன அடுத்த பாத்ரூமா? பார்த்தது தமாத்துன்னு இருக்கே. ஷெல்ஃபு டாய் எவன்டா டிவி ஸ்டாண்டா டேய் ஏதாவது கேட்டுற போகிறேன்டா. பாத்ரூம் எதுக்குடா அவ்வளோ பெரிய கண்ணாடி? அதான் கூட விடுங்க கைஸ், அவ்வளோ பெரிய கண்ணாடி வச்சது கூட எனக்கு ஒன்றும் இல்லை கைஸ். பாத்ரூம் இதுக்குடா ஷெல்ஃபு. அவனை பேண்ட்டை கழட்டி அதில் மாட்டிட்டடா போகிறான். கிளைம்டு 7K ஹை சாரு மவன் டைக் உனக்கு கரெக்ட் பண்ண மட்டும் கையில் கிரியேட்டர் மட்டும் கையில் கச்சான். அவனை எதுக்கும் அடிக்க மாட்டேன். எவன்டா அவனுக்கு பாத்ரூமில் செல்ஃபு வைப்பான்னா அவனை போட்டு உதைப்பேன். பின்னா கைஸ் கக்கூஸில் போய் அவனாவது செல்ஃபு வைப்பானா? அங்கே வாலே இல்லையா, ஆனால் தொங்குது. நான் காட்டுறேன் பாருங்களேன். வாலே இல்லையா, ஆனால் பிக்சர் மட்டும் தொங்குது. அந்த இடத்துல தொங்கும் பிக்சர் போல் இல்லைங்க. கவுச்சி லேண்ட்னு கவுச்சுனா ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம சொல்லுவோம் இந்த மீன் கவுச்சி அந்த மாதிரி கவுச்சி இல்லை. இது வந்து சோஃபா. அதை எப்படியோ கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரி நம்ம கடமை சொல்லணும்ல, சொல்லிட்டேன். எனக்கு வாய் வலி 10 நிமிஷத்துக்கு பேசாமல் இருந்தேன். நல்லதுன்னு தோணுது. அவ்வளோ பண்ணும் டெலிபோர்ட் முடிஞ்சேன் 14K. ஒரு நிமிஷம் குதி. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வருது? ஒரு செகண்ட். என்னடா இவ்வளோ வருது? முதல்ல எங்கேருந்து எனக்கு இந்த காசு வருதா நான் தெரிஞ்சுக்கலாமா? ஸ்பின்னு என்ன தர போகிறான்? 50Kவா? ஆஹா காரா என்னடா போடா நேம் எல்லாம் 25K கார் இருக்கா? 25K 30K 35K 40K சார்ஜ் எலக்ட்ரிக்கு கராமா வாசி. எனக்கு பிடிச்ச கார் இருக்காடா 2 மில்லியன். 25K வாங்கிக்கிறேன். கிளிக் பண்ணா இல்லவா சொன்னிய கடை இது காசு என்னது இது? கைட் டு பட்டன். அது என் தேவையில்லடா. ஓய் என்னடா பண்ணுறது? முனிவா இங்கே இருக்கிறாரா? கார் ட்ரைவ் பண்ணுற சீட்டாதா தெரியலையே. ஆனால் அந்த கார் இப்போலாம் ட்ரைவ் பண்ண முடியல. வெரிசீட் எதாவது பண்ண முடியுமா? எனக்கு தெரிஞ்சு டீஸ்பான் வெஹிக்கிள் டீஸ்பான். ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த காரை வேங்கினதுன்ற பாருங்க வாங்கினது வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி சொல்கிற கவி அப்படின்னு கேட்டிங்கன்னா கைஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டையே போட போகிறோம். ஓய் ஜம்ப்பு கிடைக்குதுரா. இன்னும் கொஞ்சம் இப்போ டைக்கூன்லாம் இருக்குது. அதில் போய் அதை ஆட்டை விட முடியுதா தேர்தான்னு பார்ப்போம். மாப்பிள்ளையே வரனடே ரிவேஸோட அங்கே பார்த்தீங்களா ட்ரிஃப்ட்டை சும்மா சரியாச்சுமா. அங்கே நிற்கிறேன் கைஸ், நான் அங்கே நிற்கிறேன். அங்கே ஒருக்கே தேர்ந்துருக்குப்பா. தேடி இருக்கு ஏதாவது. ஸ்டாப் எயிட். இங்கே பிரேக்கு கொடுக்கல. என் ஃப்ரெண்டு பட்டன் தான் கொடுத்துருக்கான். என்ன ரிவேஸ் பட்டன் தான் கொடுத்துருக்கான். ரிவேஸ் பட்டன் அழுத்தி வர வேண்டியதாக இருக்குது. கைஸ் இது ட்ரிஃப்ட்டுக்குன்னு பேர் போன கார் போலையே இது. சரியா ட்ரிஃப்ட் அடிக்குதே. இப்போ பாருங்களேன் ட்ரிஃப்ட்டை மட்டும். என்னடா இப்போ மட்டும் ட்ரிஃப்ட் அடிக்கல? அங்கே பாருங்கன்னு சொல்ல மாட்டேன். என்னடா ட்ரிஃப்ட் அடி இப்போ அடிக்கிறான் பாருங்க. ட்ரிஃப்ட்டுக்குன்னே பேர் போன கார் இந்த கார் தான். ஆனால் அந்த கார் இப்போ எனக்கு தேவையில்லை. ஃபைன் பட்டன் எங்கே காட்டுது? 40K இருக்குது. அது கூட இப்போ ஒரு ஸ்பின்னு தான் கொடுத்துருக்கானா? போங்கடா எங்கடா பட்டனு?
கன்ஃபார்ம் இங்கே தான் இருக்கும். ஓகே ஃபைன் பண்ண தேவையில்ல. என்கிட்ட சலசம் பண்ணுறதுக்குன்னே உங்கள் ஆத்தா அப்பா அவங்களை பெற்று போட்டிருப்பாங்களா? எனக்கு வடிவ டைலாக் தான் கொடுக்கணும் போல். ஜம்ப் 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 ஜம்ப். ஏன்டா வாயிலே காத்தடிக்கிறீங்க கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. ஜம்ப் எங்கன்னா மூடிட்டு போயிடலாம். தேவையில்லாத அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நான். முதல்ல என்கிட்ட 60 இருந்துச்சு. 66 66 இருந்துச்சு. ஆனால் இப்போ என்கிட்ட வெறும் 59 தான் இருக்குது. மீதி 10 என்ன எத்தனை 7 எங்கே போச்சு? கரெக்டாண்டி ஏக் ஸ்டாச்சுவா? எவன்டா ஜெட்டா இப்போ இதெல்லாம் பார்ட்டி லைட்டா? லைட் எங்க? கைஸ் இவன் தெரிஞ்சு வேற எதுவும் நினைக்கிறேன். இது டிவியாக வாங்கி மாட்டுறான். என்ன நான் பிளான்ட்டு எவ்வளோ வேணால் காசு செலவு பண்ணுறேன்டா. பார்ட்டி சீலிங்கு, பார்ட்டி லைட்டு, வாலு, பிளான்ட்டு, டிவி ஸ்டாண்டு, சோஃபா, லேண்டனு. கைஸ் நான் இந்த இடத்த அதை என்ன சொல்கிறதுனா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் காமிச்சுனா கட்டுப்பாகும். என்ன சொல்கிறேன், ஓகே வெயிட் பண்ணேன். ஸோ கைஸ் எப்படியோ ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு லைட்டாக ஏதோ பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்னடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா இந்த என்னது டெய்லி ரிவார்டா, அதில் இந்த ஸ்போர்ட்ஸ் HRVயா அது கிடச்சிது. அதை தான் சுற்றிட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரத்துக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் கணக்கில் வந்துச்சு கைஸ். இப்போ எல்லாத்தையும் 300 400 25 ரூபா 75 ரூபான்னு இருந்துச்சுல்ல. இப்போ அதெல்லாம் 1K 2K கேட்குறானுங்க. அந்த லேண்டன்னு ஒன்று இருந்துச்சுல்ல கைஸ் லைட்டு, அதுவே இப்போது 2K எத்தனை 1K 4K இல்லை 2K போக காசு ஏறிக்கிட்டே. அதே இதுதான் இன்னும் பக்கை தொலையுது. அப்படி கேட்குறானுங்க கைஸ். நான் என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை தம்பி. இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். என்ன ரெட் கலரில் காட்டுது? நாங்கள் போய் பார்ப்போம். என்னடா ஏன்னா டைக்கூன் வாசல் இவ்வளோ பெரிய பாக்ஸு 2.5K தான். இதெல்லாம் பத்தாது கைஸ். நம்ம என்னடா கேஷ் கலெக்ட் ஆகலை? டேய் பக்குடா. போச்சு கைஸ் ஏதோ பக்கில் எனக்குன்னே வரீங்களாடா. சரி வாங்க கைஸ், இந்த டைக்கன் இப்போ முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். டே ஒரு சுற்றுலாம் வாங்க ஸ்போர்ட்ஸ் HRVயில். டே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தா பார்த்தீங்களா கைஸ் செம்ம ட்ரிஃப்ட் இல்லை? வர்றாங்க ஸ்போர்ட்ஸ் HRV இருக்கு. ஓகே அப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக யாரும் இருக்காங்க. வாங்க அடடே என்னடா இதில் பக்காயிட்டே இருக்கே ஒய்யா. போடா மாப்பிள்ள இந்த பக்கம் ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போன்னா இருக்குன்ட்டு. ஐயோ டேய் லேக் ஆகுது. சரி வாங்க போவோம். ஏன்டைக்கு நான் அதோ இருக்கு. சி எந்த நினச்சிங்க கொஞ்ச நேரத்தில். ஏய் வாங்க மாப்பிள்ள. இங்கே ரவுண்ட் அடிக்கிறேன். ரவுண்டு அடிச்சு ஓட்டுறோம் போகிறான் சின்ராசு. அட்ராண்டவே அடிக்கலான்னு ட்ரை பண்ணேன். 37Kலாம் பத்தாதுடா. நோ ப்ரோ 37Kன்றீங்க பத்தாது கேட்டால் பத்தாது. ஏன்னா இப்போ அவனுக்கு கேட்குற காற்றெல்லாம் எங்கேயோ இருக்குது. நான் என்ன பண்ணேன்? இப்போ என் டைக்கு நிறைய இருக்குது. நான் மறந்துட்டேன். அச்சிப்பா காசு இப்போ தேவையில்லை. நானே முடிச்சிக்கலான்ற முடிவுக்கு வந்துட்டேன். என்னத்தை ப்ரோ வாழ்க்கைன்னு கேட்டால் வாழ்க்கைலாம் இல்லை. அதெல்லாம் முடிக்க முடியாது. போடுறா அவ்வளோதாங்க நச்சுன்னு வாங்குச்சு.
வேண்டி சுப்ரா பேக்கா? ஓ இதுதான் ஜுப்ராவா? அப்பா இது எப்படியாவது முடிக்கலாம்னு பிளானிங்கோடு வந்தா ராசா எல்லாம் விலை ஏறி போச்சு. நீ போயிட்டு நாளைக்கு வான்ற மாதிரி நீ பண்ணிட்டே குமாருங்களா. இதில் வேலை மேலே ஏறி போயிட்டு வர வேண்டியதாக இருக்கு. ஆனால் இன்னும் ரொம்ப கடுப்பாக இருக்கு. அதில் அப்படியே அந்த ஜனவழியாக குச்சி உள்ளே வரலான்னு பார்த்தா எங்கே சும்மா நோ என்ட்ரி ரசா பாருங்க. சஞ்சிக்கே கேட்குறானுங்க இப்போ விளங்கும். ஒரு பிளான்ட்டு 5K, பிக்சர் 6K. எப்பா ஐயோ ஐயோ வாழலாம் எவ்வளோ இருக்கும். ஓ காசு இல்லை அங்கே பாருங்க. ஏன்னா நமக்கு என்னடா அங்கே காட்டுறான்ட்டு காசு இல்லை. இங்கே எவ்வளோ இருக்கு? 58K. சவுண்ட்ஸு மியூசிக்ஸு டெலிபோர்ட் இங்கே மட்டும்தான்டா பண்ணுறானு இவனுங்க தான் எனக்கு கட்டுப்பாகுது. சரி ஓகே கைஸ், இப்போ நான் சொல்கிறேன். இந்த கேமோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணால் தான் பார்ட் 2. இல்லைனா சத்தியமாக நான் போட மாட்டேன். என்ன கைஸ் பண்ணுறது? இதில் சும்மா அப்படியே அள்ளி அள்ளி கொடுக்குறானுங்களே. கவுச்சி காஃபி டேபிள்னு பின்னாடி பாருங்க. காஃபி டிவி இந்தா டிவி தான் ஒரு கேடு. வால் அப்பா 10 செக்ஷன் வந்தாச்சுடா சாமி. நீ இவ்வளோ இருக்கு. ஓகே இந்த கேமோட பாட்டு வேணும்ண்ணா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணாதான் பார்ட்டு 2. ஓகே வர்றாமா? ஓகே கைஸ், பை பை, see you, bye bye.